உள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கவிதை பேழை கவிமிகு கப்பல். கடலும் கப்பலும் நம்முடைய கண்ணுக்கு விருந்தாக காட்சி தரக்கூடியது. அலை வீசக்கூடிய கடல்ல இந்த கப்பல் அசைந்தாடி அப்படியே செல்லும் காட்சியும், அசைந்தாடி வரக்கூடிய அந்த காட்சியும் நம்முடைய உள்ளத்தை அப்படியே உவகையில மகிழ்ச்சியில அப்படியே துள்ள வைக்கும். அச்சம் தரக்கூடிய அந்த கடல்ல அஞ்சாம கப்பல் ஓட்டியவர் நம்முடைய தமிழர்கள். காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்திய நம்முடைய முன்னோர்கள் மிக திறமை வாய்ந்தவர்கள். அப்படிப்பட்ட திறத்தை தான் சங்க பாடல் வழியா நாம இப்போ தெரிந்து கொள்ள இருக்கிறோம். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் உழவு திரை பெருங்கடல் நீரிடை போழ இரவும் எல்லையும் அசைவு இன்று ஆகி விரைசலில் இயற்கை வங்கூல் ஆட்ட கோடு உயர் திணி மணல் அகன்துறை நீகான் மாட ஒள் எரி மருங்கு அறிந்து ஒய்ய என்று மருதன் இள நாகனார் அவர்கள் பாடியிருக்கிறார். உரு அழகு என்று பொருள். வங்கம் கப்பல், போழ இழைக்க, எல் சூரியன், பகல் என்று பொருள். வங்கூல் காற்று, கோடு உயர், கோடு கரை, உயர் உயர்ந்த, அப்ப கரை உயர்ந்த இடம், கோடு உயர். நீகான் நாவாய் ஓட்டுபவன், கப்பல் ஓட்டக்கூடியவர், மாலுமி என்று சொல்லும். மாட ஒல்லெரி கலங்கரை விளக்கம், மாட ஒல்லெரி என்றால் கலங்கரை விளக்கம் என்று பொருள். இந்த உலகம் புடைபெயர்ந்தது போல அழகு பொருந்திய தோற்றத்தை உடையதுதான் இந்த நாவாய். பாடலின் பொருள். உலகம் நகர்ந்து சென்றால் எப்படி இருக்குமோ அதுபோல கப்பலின் நகர்வு இருக்கிறது. ஆகவே கப்பல் நகர்ந்து போறது இந்த உலகமே நகர்ந்து போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது இந்த கப்பல் புலால் நாற்றம் அடிக்கக்கூடிய அலை வீசும் பெரிய கடல் நீரை பிளந்து கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. இரவும் பகலும் ஒரு இடத்துல தங்காம வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செலுத்தும். உயர்ந்த கரையுடைய மணல் நிறைந்த துறைமுகத்துல கலங்கரை விளக்கத்தின் ஒளியால திசை அறிந்து நாவாய் ஓட்டக்கூடிய அந்த நீகான் நாவாயை செலுத்துவார் என்று இந்த பாடலில் மருதன் இளநாகனார் அவர்கள் கூறுகிறார். சொல்லும் பொருளும் மிக முக்கியமானவை. வங்கூல் காற்று, நீகான் நாவாய் ஓட்டுபவன், வங்கம் கப்பல், எல் பகல், மாட உள்ளெரி கலங்கரை விளக்கம். பாடலின் பொருள். இந்த உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். அது புலால் நாற்றமுடைய அலை வீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும். இரவும் பகலும் ஓரிடத்துல தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செலுத்தும். உயர்ந்த கரையுடைய மணல் நிறைந்த இந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசையறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவான் என்பது இந்த பாடலின் பொருள். நூல்வெளி. மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களில் ஒருத்தர். கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் மருதன் இளநாகனார் ஆவார். மருதத்திணை பாடுவதில் வல்லவர். அதனாலதான் இவரை மருதன் இளநாகனார் என்று அழைக்கிறார்கள். அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இந்த நூலுக்கு நெடுந்தொகை என்றும் ஒரு சிறப்பு பெயர் உண்டு. இந்த அகநானூறு பாடல்ல 255ஆம் பாடல் நமக்கு இங்கு பாடமாக தரப்பட்டிருக்கிறது. இப்போ 8 தொகை நூல்களில் எத்தனை நூல் இருக்கும்? 8 நூல்கள் தான் இருக்கும். 1 நற்றிணை, 2 குறுந்தொகை, 3 ஐங்குறுநூறு, 4 பதிற்று10, 5 பரிபாடல், 6 கலித்தொகை, 7 அகநானூறு, 8 புறநானூறு. நன்றி, வணக்கம்.